ஸோ வணக்கம் மக்களே அண்ட் ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த மாதிரி நான் என்னோட பயாலஜி சப்ஜெக்ட்டில் 12th போர்ட்ஸில் எப்படி வந்து சென்டம் எடுத்தேன் அண்ட் அதை பற்றின ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் நான் என்னென்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்பவரிங் இன்சைட்ஸ், இன்ஸ்பைரிங் அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெஷர் அப் ஃபார் யூர் நாலேஜ். ஸோ என்னோட பப்ளிக் போர்ட்ஸில் நான் எடுத்த ஒரே ஒரு சென்டம் என்னோட பயாலஜி சப்ஜெக்ட்ல மட்டும்தான். ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸை வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டனியை விட ஜுவாலஜி வந்து ஒரு ஸ்டெப் வந்து எனக்கு டிஃபிகல்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு பாட்னி வந்து லைக் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அண்ட் அதை ஃபுல்லாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பேன். ஏன்னா நான் வந்து என்னோட சரௌண்டிங்ஸில் அடிக்கடிக்கு காட்டுக்கு வந்து போவேன், சுற்றுவேன், செய்வேன். ஸோ இந்தந்த மரம், இந்தந்த கொடிகள்லாம் என்னென்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுப்பேன். அண்ட் இதில் என்னென்ன மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுப்பேன். அதனால் எனக்கு வந்து பர்சனலி பாட்னி பக்கம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் எனக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக பிக்கப் ஆகிடும். அண்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுனால when it comes to the paragraph questions and answer in details, அதாவது இந்த ஆன்சர் ஃபாலோயிங்லாம் வரப்போ நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்ததுனால என்னோட வீக்கஸ்ட் பார்ட்டான நான் ஜுவாலஜி வந்து அதிகமான பொட்டன்ஷியலை போட ஆரம்பித்தேன். ஸோ ஐ காட் லைன் பை லைன் இன் எவ்ரி பேஜஸ் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். அண்ட் இந்த 5th லெசன்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 lessons, அந்த 7th lesson, 9th lesson அண்ட் 12th lesson ஃபார் த 1 mark அண்ட் ஒரு சில கிரியேட்டிவ் 2 marksக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு பேஜ் விடாமல் எல்லாத்தையும் வந்து படிச்சிட்டேன். வென் கம்பேரிங் டு 5th லெசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, செலக்டிவான கொஷின்ஸ் தான் நான் பார்த்தேன் அண்ட் டீட்டெயிலையும் வந்து செலக்டிவான கொஷின்ஸ் தான் படித்தேன். ஸோ அப்படி தான் வந்து என்னோட ஜுவாலஜி பார்ட்டை வந்து நான் கவர் பண்ணேன். அண்ட் when it comes to the 1 marks, ஏன்னா வந்து உங்களுக்கு சென்டம் ரீச் பண்ணோம்னா உங்களுக்கு சிக்கலாக வந்து நிற்க போகிற விஷயமே வந்து லைக் உங்களோட கிரியேட்டிவ் 1 marks தான். லைக் பாட்னியில் பார்த்தாலும் ஒரு சில கிரியேட்டிவ் 1 marks வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட செட்டில் நாங்கள் எழுதின எக்ஸாம் அப்போ பாட்னியில் மட்டும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 இன்டீரியர், அதாவது கிரியேட்டிவ் 1 marks வந்துச்சு. ஸோ அதில் தான் நாங்கள் எங்களோட ரியல் ஸ்ட்ரகிளே வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து எப்படியோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 4 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டேட், அதாவது என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு எனக்கு அப்போவே தெரியும் ஆன்சர் எழுதும்போது இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கொஷின் வந்து நான் டைலமாலாம் இருந்தேன், இது கரெக்டாக இருக்குமா இல்லை தப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பை லக் இட் வாஸ் தி ரைட் ஆன்சர் அண்ட் ஸோ வாட் இட் கேம். ஸோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சென்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அந்த புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான டயக்ராம் பார்ட்ஸ்லாம் வந்து அப்படியே பார்க்க சொல்லியிருப்பாங்க உங்களோட ஃபேக்கல்ட்டிஸு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கிரியேட்டிவ் 1 marks தான் வந்து நான் திருப்பி வந்து மென்ஷன் பண்ணுவேன், பிகாஸ் இட் இஸ் த மெயின் திங் அண்ட் இட் இஸ் த ஒன்லி மேஜர் திங் டு செக்யூர் த சென்டம் இன் யுவர் பயாலஜி பேப்பர். ஸோ நீங்கள் யூ ஷுட் ஹாவ் த போத் ஈக்குவலி வெயிட்டேஜ் ஆஃப் த பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ ஒன்றுத்தில் நம்ம 1 mark விட்டாலும் இட் வில் பி அஃபெக்டிங் ஆர் டோட்டல். ஸோ எஃபெக்டிவாக படிங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எல்லா கான்செப்ட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கம்பல்சரி வருது. ஸோ அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னோட லைக் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி சென்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. there will be a detailed session about that, how to secure சென்டம். அண்ட் இது வந்து பயாலஜிக்கு நம்ம எப்படி ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ரிப்பீட்டிவாக. அண்ட் அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து நான் எல்லா பேஜஸுமே வந்து உங்களை 1 marks வந்து பார்க்க சொல்லியிருப்பேன்ல. ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதும் வந்து இப்போ ஜுவாலஜியில் வந்து 5th lesson வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல. ஸோ அதை வந்து நீங்கள் லைக் இன்டீரியர் வந்து ஃபுல்லாக தரவாக பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் 3 lessons இருக்கட்டும் ஜுவாலஜியில், அண்ட் 12th lesson இருக்கட்டும், 7th lesson இருக்கட்டும், 9th lesson இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் தரவாக பார்த்தாலே போதும். அண்ட் பேஜ் பை பேஜ் நீங்கள் 1 marks வந்து படித்தா போதும். கம்பேரிட்டிவ் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கேன் காப்பியை வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணிப்பேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவாலஜி 3 mark கம்பல்சரி கொஷின் வந்து இந்த ரீஜனில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து எந்த பர்டிகுலர் லைனை வந்து கீ ஆன்சராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத போது நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கில் இருக்க எல்லா பேராகிராஃப், அதாவது நான் என்ன டீட்டெயிலில் படிச்சனோ அதை வந்து நான் ஃபுல்லாக எலபரேட்டடாக எழுதி வச்சிருப்பேன். ஸோ அவங்களுக்கு தேவையான இடத்துல அந்த பாயிண்ட் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கான மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட்ஸ் வாட் இட் ஒர்க்ஸ் அண்ட் திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, இந்த கிரியேட்டிவ் 1 mark சைடு வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்ட பிறகு when it comes to the compulsory part உங்களால் சப்போஸ் ஆன்சர் பண்ண முடிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கோங்க. இஃப் நாட் ஸோ உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி, அதாவது கம்பல்சரி கொஷினில் என்ன டாபிக் பற்றி கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுக்கு அந்த டாபிக் பற்றி என்ன தெரியுமோ அதை வந்து உங்களோட வே ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் தெரிவிச்சு வைங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் பண்ணுற இடத்துல சம்வாட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்ஃபோ வந்து கொடுத்துருக்கீங்கன்னா they will be providing some marks at least of 1 out of 3. So it will be a quite better thing to get some marks when compared to receiving nothing
ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் இதிலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வேறு இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்சதுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். Until then, signing off from Pratik Antaraj. Goodbye. Cheers.